இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசின அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஆமென். நீர் எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளோடு கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக. ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்து உற்சாகப்படுத்தி உம்முடைய வார்த்தையை கொடுத்து எங்களை வழிநடத்துகிறீரப்பா. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் நீர் பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சத்தமாக சொல்லுங்கள், ஆமேன். ஆமாம், நல்ல கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே மந்தமாக இருந்துடக்கூடாது, உற்சாகமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தாராம். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி என்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆமென். ஹி இஸ் a sovereign God அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அவர்தான் தேவன், அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் அன்றி நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது என்பதற்கு இந்த வசனம் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. தேவன் தான் நியமிக்கிறார், தேவன் தான் ஏற்படுத்துகிறார், தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவரால் அன்றி, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு அணு கூட அசையாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆமென், தேவன் நம்மை குறித்து அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் அவ்வளோ பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், மகிமையான தேவன். ஆமென். அல்லேலூயா. அற்பமான நம்ம மேலே, பிரயோஜனம் இல்லாத நம்ம மேலே, உதவாத நம்ம மேலே, ஆமென், அல்லேலூயா, மனிதர்களால் ஆமென், அல்லேலூயா, தள்ளப்பட்ட நம்ம மேலே அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உன்னை என்ன பண்ணுறேன், காக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால நம்முடைய தேவன் ஆமென் நம்ம மேலே அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்ம ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்ம மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் படைக்கும் பொழுது ஆமென், அல்லேலூயா ஸ்தோத்திரம், நரகத்தை உண்டு பண்ணணும், அங்கே எல்லாரும் நியாய தீர்ப்பு என்று ஒன்று வரும், அதில் எல்லாரும் நிறுத்தப்படணும், அதில் யார் இது பண்ணுறாங்களோ அவங்க தான் பரலோகம் நரகம்னு ஆண்டவர் ஒரு ப்ராசஸை வைத்திருப்பாரான்னு கேட்டால் இல்லை. ஆண்டவர் அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதை பண்படுத்தவும் காக்கவும் அவர்களோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு முன்பதாக அல்லேலூயா சம்பவங்கள் என்ன நடந்திருக்கலாம் என்று சொன்னால், ஆமென், ஒரு தூதர்கள் கூட்டம் என்ன பண்ணது, விழுந்து போனது. பெருமை பாராட்டினால, தேவனுக்கு சமமாக எண்ணினதுனால அவர்கள் விழுந்து போனார்கள். அவர்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட இடம் தான் என்னது, நரகம் என்கிற இடம். ஆமென், அல்லேலூயா. அவர்களை தள்ளுவதற்காக கர்த்தர் தந்த இடம், ஏற்படுத்தின இடம் தான் அது. பின்னாட்களில் ஆமென், நாங்கள் மட்டும் அந்த இடத்துக்கு போனால் பத்தாது, ஒரு கூட்ட ஜனத்தையும் ஆமென், அல்லேலூயா, எல்லாரையும் அந்த இடத்துக்கு, ஆண்டவர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ, ஆண்டவர் யாரை பிரதானமாக நினைக்கிறாரோ, முக்கியப்படுத்துகிறாரோ, அவர்களையும் அந்த இடத்துக்கு தள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உண்டாக்கின மனிதர்களிடத்தில் ஆமென் சத்துரு என்ன பண்ணினார், வஞ்சனையாய் வந்து அவர்களை ஆமென் ஏமாற்றினான் என்று சொல்லி பார்க்க முடியும். அவருடைய வழிக்கு இழுத்ததை பார்க்க முடியும். நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள், அதுதான் அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு. தேவனுக்கு சமமாக அவனை நினச்சான், ஆண்டவர் தள்ளிட்டார் கீழே. இப்போ ஆண்டவர் உண்டாக்கின மனிதர்களை நீங்களும் தேவனுக்கு சமமாக இருவீங்க, இதை புசித்தீங்கன்னா சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை மீறுவதற்கும் அவன் என்ன தூண்டினவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவர்களை தேவனுக்கு ஒப்பாய் நினைக்கும்படியாக அவர்களை தூண்டினவனாக இருந்தான். அவர்கள் அதில் விழுந்து போனார்கள். ஆகையினால அவன் அந்த ஒரு மனிதர்களுடைய தவறுகளின் நிமித்தமாக அவன் பூமியில் என்ன வந்தது, பாவம் உண்டானது. அதான் ரோமருக்கு எழுதின 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம்
மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆமென் சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாய் ஆமென் முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக ஆமென் மரணம் என்று ஒன்று வந்தது. ஆமென் பாவம் என்று ஒன்று வந்துவிட்டது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் அது நிமித்தமாக தொடர்ந்து மனுக்குலமே பாவத்தில் வருகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ரோமருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாரீங்க. 14 to 16. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆமென். போதும். அப்போ இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் 14வது ஆமென் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் என்ன பண்ணதாம் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவர்களுக்கு முன்னடையாளமானவன் என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். 15 சொல்லுது, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில் ஒருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவினும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒருவன் பாவம் செய்தானால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது என்று அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஒரே மனுஷனுடைய மீறுதல் நிமித்தமாக ஆமென் எல்லோரும் அந்த மரணத்துக்கு ஆமென் அல்லேலூயா பங்குள்ளவர்களாய் மாறிவிட்டோம். ஆகவே அல்லேலூயா ஆண்டவர் தேவனாய கர்த்தர் என்ன பண்ணார்? அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் கோபாக்கினைக்கு பங்குள்ளவர்களாய் மாறிவிட்டார்களே, எல்லாரும் இந்த நித்திய நரகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறிவிட்டார்களே என்று சொல்லி தம்முடைய சொந்த குமாரனையும் அனுப்பி அல்லேலூயா அவரை ஜீவ பலியாக கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் ஆமென் நம்ம எல்லாரும் கழுவுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நம்மை ரட்சிப்பதற்கென்றே நியமித்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒருவர் கூட கெட்டு போவது அவருக்கு சித்தமே அல்ல. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று பார்க்கிறோமே. ஆமென். அதுதான் பிதாவுடைய இருதயம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? ஆண்டவர் என்ன சொன்னார்? அழிக்க மாட்டேன். 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அப்போ ஆண்டவருடைய நோக்கம் அழிப்பது அல்ல, ஆமென் நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். நோவாவுடைய காலத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் திட்டத்தை சொல்றாரு, நான் இந்த மாதிரி அழிக்க போறேன், நீ போய் ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்றாரு. சொல்லாமல் அவர் என்ன பண்ணவே இல்லை, அழிக்கவே இல்லை. அவர் 100 வருடம் டைம் கொடுக்குறாரு. அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அவர்கள் உதாசீனப்படுத்தினது நிமித்தமாக அவர்கள் கோபாக்கினையில் சிக்கி கொண்டார்கள். ஆண்டவருடைய பனிஷ்மெண்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் அவர்கள் சிக்கி கொண்டார்கள். கீழ்ப்படிந்தவர்களோ பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். விலங்குகள் எல்லாம் கீழ்ப்படிந்தது. ஆமென். அதெல்லாம் ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிருச்சு, எல்லாம் ஜோடு ஜோடாக பேழைக்குள்ளே பிரவேசித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆமென் இந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம் மனிதனுக்குள்ளே வந்தது நிமித்தமாக ஆமென் அல்லேலூயா ஆண்டவர் சத்தத்துக்கு இன்று வரைக்கும் கீழ்ப்படிய முடியாமல் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு இன்று வரைக்கும் கீழ்ப்படிய முடியாமல் போவதற்கான காரணம் ஆமென் அந்த முதல் மனிதனின் பாவத்தினால. ஆனால் தேவனாய கர்த்தர் அதை தம்முடைய சொந்த மகனை அனுப்பி, சொந்த குமாரனை அனுப்பி அதிலிருந்து நம்மை நீங்களாக்கும்படியாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் அனுப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். ஆகையினால தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பதற்கென்று அடைவதற்கென்று
கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. வேறு வழியே இல்லை. ஆமென். வேற 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 என்ன சொல்கிறது, வேற என்ன சொல்கிறது, வேற மெத்தடே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் மூலமாக தான், அவராலே அவர் மூலமாக மாத்திரமே நம்மளால் என்ன பண்ண முடியும், ரட்சிப்பு அடைய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இ மேஜர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே உம்மாலன்றி விடுதலை இல்லை, உம்மாலன்றி நிம்மதி, ஓ உம்மாலன்றி சொல்லுங்க. ஆமென். இயேசுவாலன்றி வேற எந்த மனுஷனாலும் அல்ல. ஓ நீரே நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப வேற ஒருத்தருமே கிடையாது. அவங்க மூலமா, புனிதர்கள் மூலமா, மரியாள் மூலமா, இன்னும் பலரை நம்ம அவங்க மூலமா, இவங்க மூலமா, முன்னோர்கள் மூலமா, மரித்தவர்கள் மூலமா, மரித்தா தெய்வம் ஆயிடுறாங்கன்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்ம அவர் ஒருவர் தான் கர்த்தர், அவர் ஒருவர் தான் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் தான் நியமிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ முன்னாடி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறோம், கோபாக்கினைக்கு பங்குள்ளவர்களாய் நாம் இருந்தோம். நம்முடைய ஒவ்வொருவரும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த தேவனை மாத்திரம் நம்ம அறியவில்லை என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த கோபாக்கினைக்கு பங்குள்ளவர்களாக இருந்திருப்போம். ஆனால் இந்த தேவனை நாம் அறிந்ததுனால, இந்த தேவனை நாம் ஏற்றுக்கொண்டதுனால, ஆமென் அல்லேலூயா, இன்னொரு வழியில் சொல்லும் என்றால் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதுனால, ஆமென், அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால, அவர் நம்மை ஏற்படுத்தினதுனால, ஆமென், இந்த ரட்சிப்பை இலவசமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை விட வேறு வெளியேற பெற்றது வேறு ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. ஆகையினால் இந்த காலை வேளையில் நம்ம ரட்சிப்பின் நம்பிக்கை என்ற தலைப்பில் சிந்திக்கிறோம். ஆமென். நம்முடைய ரட்சிப்புக்கெல்லாம் நம்பிக்கை யார் தான்? அவர் தான். ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் மூலமாக தான் ரட்சிப்பு. ஆமென். அவர் வந்தால் தான், அவர் நம்மளை சேர்த்து கொண்டால் தான் ரட்சிப்பு. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 10வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 1:10. சகலவித நற்கிரியைகளும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இனி வரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. இனி வரப்போகிற கோபாக்கினையிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரே ஒருவர் அவர் மட்டும்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய ரத்தம் மட்டும்தான். ஆமென். அதை செய்யலாம், புண்ணியம் செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், நடந்து போகலாம், நான் அப்படி செய்கிறேன் இதை செய்கிறேன்றதுக்காகலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ரட்சிப்படைய முடியாது. அவருடைய வருகையில் நம்மளால் சேர்த்துக்கொள்ள முடியாது. ஆமென். உன்னை அறியேன் என்று சொல்லிவிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகையினால ஆமென், இயேசு கிறிஸ்து மூலமாக அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதுக்கு ஏற்ற வண்ணமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த தெசலோனிக்கேயர் சபை ஆமென் அல்லேலூயா சாட்சி உள்ள சபையாக இருந்தது. ஆமென். அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த சபையை குறித்து கேள்விப்பட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருந்தது. அதை தான் பவுல் இந்த 10வது வசனம் சொல்கிறாரு. நீங்கள் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கிறதையும் ஆமென் அறிவித்தார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. அப்போ ஆமென் நம்முடைய சபை குறித்தும் அப்படிப்பட்ட சாட்சி விலக வேண்டும். அல்லேலூயா. அந்த 1:7 நினைக்கிறேன், 6-7 வசனத்தில் பக்கத்தில் இருக்க அண்டை நாடு, அண்டை ஊர்கள் அகாயா மற்றும் பல அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆமென் ஊர்களில் இருக்கிற சபைகளுக்கெல்லாம் முன்மாதிரியான சபையாய் ஆமென். அல்லேலூயா. அவர்களுடைய சாட்சியை, அவர்களுடைய விசுவாசத்தை, அவர்களுடைய அன்பை அல்லேலூயா ஸ்தோத்திரம் கேள்விப்பட்டு ஆமென் நற்சாட்சியை சொல்லுகிறவர்களாய் பவுலுக்கு அந்த சபையை குறித்து சொல்லும் பொழுது அந்த சபையில் இருக்கிறவங்களாம் அப்படி இருக்கிறாங்க. ஆமென். இந்த சபையில் இருக்கிறவங்களாம் விசுவாசத்தில் இருக்காங்க, உறுதியாக இருக்கிறாங்க. இந்த சபையில் இருக்கிறவங்களாம் அன்பில் நிலைத்து இருக்கிறாங்க. இந்த சபையில் இருக்கிறவங்களாம் ஆமென் ரட்சிப்பை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆமென். இந்த சபையில் உள்ளவர்கள்லாம் ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறார்கள். ஆமென். அதுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆமென் அவர்களை குறித்து சாட்சி சொல்லப்பட்டது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இன்றைக்கு நம்முடைய சபை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்வார்கள்? ஆமென். சொல்லுங்க, நம்மை குறித்து என்ன சாட்சி விளங்கும்? ஆமென். இது ஒரு ஜெபிக்கிற சபை என்று சொல்ல வேண்டும். ஆமென். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். உபவாசிக்கிற சபை, ஆமென் தாழ்த்துகிற சபை, வசனத்தில் வாஞ்சையாக இருக்கிற சபை. ஆமென். அல்லேலூயா. கூட்டங்கள் வைத்தால் ஆமென் தவறாமல் கலந்து கொள்வார்கள் எல்லாரும் என்று சொல்ல வேண்டும். ஆமென். சொல்லுங்களேன். பொதுவாக வெஸ்டர்னில் ஒரு சேயிங்ஸ் இருக்குது. ஆமென். இந்தியர்களை குறித்து மேற்கத்திய நாடுகள் சொல்லுகிறதான ஒரு பழமொழி என்ன என்று ஒரு வார்த்தை என்று சொன்னால், இந்தியர்கள் ரொம்ப வேகமாக இருப்பாங்க, ஆனால் பஞ்சுவலாக இருக்க மாட்டாங்க. லேட்டாகி வேகமாக போயிட்டுருக்கிறவங்களாம். ஆமென். இந்தியன்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட் பட் தே ஆர் நாட் பஞ்சுவல். நம்ம சபையில் வரவங்களை பார்த்தோன்னே எப்பா இவ்வளோ பரபரப்பாக போகிறாங்களேட்டு பார்க்குறவங்க நம்மளை குறித்து அப்படி நினைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரியும் 8:30 சர்ச்சுக்கு 8:45 ஓடி வந்துக்கிட்டு இருக்கோம் தூக்கிக்கிட்டு, பேகை தூக்கிட்டு. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவன் பார்க்குறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நம்ம இங்கே ஒரு சபை இருக்குது, இவங்க இந்த சபைக்கு போகிறவங்கன்னு சொல்லும் பொழுது இந்த சபையை குறித்து கேள்விப்படுவார்கள். நம்மை குறித்து என்னவாய் சொல்கிறார்கள்? அல்லேலூயா. என்னவாய் அறிவிக்கிறார்கள்? 1:10 அது டிஸ்பிளே பண்ணுங்களேன். அல்லேலூயா. தெசலோனிக்கர் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இல்லை வேண்டாம். அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நம்மளுடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய தாகம் எல்லாவற்றையும் ஆமென் அந்த சபையில் அப்படி இருக்கிறாங்கப்பா. அந்த சபையில் அவ்வளோ தாகமாக இருக்காங்க. அந்த சபையில் இருக்கவங்க அவ்வளோ வாஞ்சையாக இருக்காங்க. அந்த சபையில் இருக்கிறவங்க சத்தியத்துக்கு அவ்வளோ பயந்து நடுங்குறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. ஆமென். ஊழியக்காரர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. எப்படி தெரியும்? ஆமென். நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை மூலமாக. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருக்கு முன்மாதிரியாக நாம் இருப்பதனால அவர்களை இங்கே வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது இங்கே வந்து பார்க்கணும், பார்த்துட்டு அவங்க சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நற்சாட்சி நம்மில் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அதற்காகவே ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்படைவதற்கென்றே ஏற்படுத்தி இருக்கிறார். அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்காகவும் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த இடத்துல நம்ம 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 5:10 நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஆமென் நமக்காக என்ன பண்ணாரு? மரித்தார் என்ப இந்த சத்தியத்தை நாம் ஆமென் ஆணித்தரமாய் நம்முடைய இருதயத்தில் எழுத வேண்டும். என் ஆண்டவர் எனக்காக மரித்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆண்டவர் எனக்காக மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எனக்காக அவர் மரித்தார். முதலாவதாக ஆதாம் செய்த பாவத்திற்காக அவர் மரித்தார். ரெண்டாவதாக நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. முன்பு செய்யப்பட்ட பாவங்களுக்காக அவர் மரித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். பின்பதாக இன்றைக்கும் நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் அவர் முன்பதாகவே சிலுவையில் நமக்காக மரித்தவராக இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால் வருகிற பலன் என்ன? அவர் நமக்காக மரித்ததின் விளைவு என்ன? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரோடு கூட அல்லேலூயா அந்த இடத்துல என்ன தம்மோடு கூட அவன் ஏகமாய் பிழைத்திருக்கும்படிக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் உண்டாக்கி அவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்த பொழுது அவர்களோடு உலாவி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி, மனிதர்களோடு இருக்க வேண்டும், உறவாட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்பி ஏற்படுத்தினார். ஆனால் அந்த உறவை பாவம் என்ன பண்ணினது? துண்டித்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று எதற்காக ஜெபித்தார்? அவர் வந்ததின் நோக்கமே அதற்காகத்தான். ஆனாலும் அவர் அப்படி செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? அவர் அப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? ஏனென்றால் மனுக்குலத்தின் மொத்த பாவத்தையும் அவர் சுமக்கும் பொழுது அவன் பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு என்ன ஆகும்?
ஆமென் அந்த இடத்துல தவிர்க்கப்படும். பிதாவினிட்டு அவருடைய நான்கும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னவர் இப்பொழுது மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்திருக்கும் பொழுது அப்படி இருக்க முடியாதே என்பதற்காக வருந்தி சொல்றாரு, விரும்பி சொல்லவில்லை. ஆமென். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆமென். ஆக பாவம் என்ன பண்ணுகிறது? நம்மை தேவனிடத்திலிருந்து தூரப்படுத்துகிறது, பிரிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால ஆமென் ஆண்டவர் என்ன பண்ணார்? திருப்பியும் சேர்ந்து இருக்கும்படியாக, கூடி இருக்கும்படியாக, ஒன்றாக இருக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமென். தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைச்சிருக்கும்படிக்கு. ஆமென். 10:1 கூட அந்த வார்த்தை வருதுல்ல. ஹல்லேலூயா. ஆமென். நம்மை ஓகே, இன்னொரு இடத்துல ஒரு வசனம் வரும். ஓகே, அப்போ அவரோடு கூட ஆமென். ஹல்லேலூயா. தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க, உறவில் இருக்கிற, அதற்காகவே கர்த்தர் நம்ம என்ன பண்ணினாரா? ஆமென். தம்முடைய ஜீவனையும் குடித்து சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. ஆமென். திரும்ப அந்த உறவை புதுப்பிக்கிறதற்கு, திருப்பியும் அந்த பாலமாய் அவர் செயல்படுவதற்கு, ஆமென். எந்த உறவு பிரிந்ததோ அந்த உறவுக்கு பாலமாய், ஆமென். ஹல்லேலூயா. த்ரூ ஜீசஸ் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? அவரோடு கூட உறவாடுவதற்கு ஆமென் வழிவகை செய்கிறவராக இருக்கிறார். எப்படி என்று சொல்லும் பொழுது 10வது வசனம் சொல்வது, நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நமக்கு முன்பாக அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அவர்களுக்கு அந்த அவர்களோடு இருக்கிற அந்த உறவு முடிஞ்சிச்சா? இல்லை. ஆமென். இது நித்தியமான உறவு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். விழித்திருந்தாலும் உயிரோடு இருந்தாலும், ஆமென், நித்திரையானவர்கள் மரித்தாலும், ஆமென், அவரோடு கூட இருக்கும்படியாக. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாழ்ந்தாலும் இயேசுவோடு, மரித்தாலும் இயேசுவோடு. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும். அதற்காகவே அவர் மரித்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் எதற்காக மரித்தார்? நம்மை தேவனோடு இணைப்பதற்காக, நம்முடைய உறவை, பிரிந்து போன உறவை இணைப்பதற்காக, தேவனோடு உறவாடுவதற்காக, தம்மோடு கூட பிழைத்திருக்கும்படிக்கு அவர் மரித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்தார்களோ அதுபோல ஆமென் நம்ம எல்லாரும் அவரோடு ஒன்றாக இருப்பதற்காக, தம்மோடு கூட பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தம்முடைய ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஆமென் பெருந்தன்மையான காரியத்தை இன்றைக்கு நாம் எப்படி நினைவு கூறுகிறோம்? ஆண்டவர் எனக்காக மரித்தாருன்னு அசால்ட்டாக நம்ம கடந்து போகிறோமா? இல்லை, அதனுடைய ஆழத்தை, அந்த அன்பின் ஆழத்தை, அந்த அன்பின் உயரத்தை, அந்த அன்பின் அகலத்தை, அந்த அன்பின் நீளத்தை நம்ம சிந்தித்து பார்க்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. அந்த சம்பவம் மட்டும் நடக்கவில்லை என்று சொன்னால் நம்பிக்கையற்றவர்களாய், ஆமென், கோபாக்கினைக்கு பங்குள்ளவர்களாய் நாம் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ரட்சிப்பின் நம்பிக்கையாய் அவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். ஆமென். அவர் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. எதையோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. நித்தியத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோம், பூமிக்குரியர்கள் அல்ல. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகையினால ஆமென் இம்மைக்காக மாத்திரம் நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருப்போம் என்று சொன்னால், ஆமென், தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? ரட்சிப்பை பற்றி கவலையற்று இருப்போம் என்று சொன்னால், ஆமென், தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? ஆமென். அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை விசுவாசி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நமக்காய் மரித்தார் என்று, எனக்காய் மரித்தார், என்னுடைய பாவத்துக்காய் மரித்தார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆமென், இம்மையிலும் மறுமையிலும் அவரோடு கூட நாம் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம், அதுதான் பெரிய வாக்குத்தத்தம். ஆமென். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். அவரோடு கூட மறுமையில் நான் நிற்க வேண்டும். அப்படி என்றால் இம்மையிலும் அவரோடு கூட நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு தேவன் கிருபை தருவார். ஆமென். 11வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தெசலோனிக்கே சபை, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, சாட்சியுள்ள சபை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்கிற சபை, ஆண்டுடைய வருகைக்காய் காத்திருந்த சபை. ஆகவே அவன் வருகைக்காய் காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆயத்தப்படுவாங்க, பிறரை ஆயத்தப்படுத்துவாங்க.
இந்த இடத்துல ஒரு அமைச்சர் வருகிறார், முதல் அமைச்சர் வருகிறார் என்றால் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்த என்ன பண்ணிடுவாங்க? அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாங்க. அது அப்படி ஆயத்தப்படுத்திட்டு அவங்க பழைய ட்ரெஸ் போட்டுட்டு குளிக்காமல் நின்றுருப்பாங்களா? அவங்களும் ஆயத்தப்பட்டு வந்து நிற்பாங்க. இல்லையே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுபோல் ஆமென், ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற இந்த தெசலோனிக்கே சபை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அல்லேலூயா. இந்த தெசலோனிக்கே சபையை பார்த்து தான் சொன்னார், 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எந்த வார்த்தையினால்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். மரித்தவர்களை குறித்து நீங்கள் துக்கித்து இருப்பது, ஆமென், அல்லேலூயா, எனக்கு விருப்பம் அல்ல. ஆமென். சீக்கிரமாய் ஆண்டவர் வருவார். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆமென் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஆகையினாலே இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இன்றைக்கு அநேகர் ஆமென் சோர்ந்து போயிருக்கிறோம். இழந்து போனதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறோம். பெற்றுக்கொள்ளாததை குறித்து சோர்ந்து போயிருக்கிறோம். நிறைவேறாததை குறித்து சோர்ந்து போயிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை குறித்தெல்லாம் ஒன்று கவலைப்பட வேண்டாம். அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம ஒரு தேற்ற வேண்டியதெல்லாம் ஆமென், நீங்கள் அவரோடு கூட நித்தியமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி நாம் ஒருவரை ஒருவர் என்ன பண்ண வேண்டும்? ஆமென், ஆறுதல் படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், தேற்ற வேண்டும். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இன்றைக்கு நம்முடைய ஆமென் அல்லேலூயா வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் ஆமென் பிறரை பக்தி விருத்தி உண்டாக்குறதா இருக்கிறதா, இல்லை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறதா இருக்கிறதா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் அண்டையில் இழுக்கிறதா இருக்கிறதா? ஆமென், தேவனை விட்டு தூரப்படுத்துகிறதா இருக்கிறதா? பல முறை ஆமென் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு காரியம், மகாத்மா காந்தி ஆமென் அவர் எப்படி நீங்கள் இந்த அகிம்சையை கையில் எடுத்தீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னது, நான் மலை பிரசங்கத்தை வாசித்தேன், மத்தேயு 5:6-7, அதுதான் என்னை இப்படியாக மாற்றினது. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவை எனக்கு பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டார். காரணம், அவர்கள் அதன்படி நடப்பதில்லை என்று சொல்லி அவர் மிகவும் துக்கப்பட்டு ஆமென் அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் மாத்திரமல்ல, ஆமென், அம்பேத்கர் அவரை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த மதத்தினால் அவர் ஒதுக்கப்பட்ட பொழுது வேறு எந்த மதத்தை தழுவலாம் என்று சொல்லி அவர் பார்த்த பொழுது அவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிறிஸ்டியானிட்டியை தான் நோக்கி பார்த்தார். ஆமென், கிறிஸ்தவத்துக்கு வரலாம் என்று தான் அவரை விரும்பினார். ஆனால் ஆமென், இதற்கும் அதற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இங்கேயும் பூஜை பண்ணுறாங்க, அங்கேயும் பூஜை பண்ணுறாங்க, இங்கேயும் தூபம் காட்டுறாங்க, அங்கேயும் தூபம் காட்டுறாங்க, இங்கேயும் விளக்கு வைக்கிறாங்க, அங்கேயும் விளக்குறாங்க, இங்கேயும் ஜாதி பார்க்குறாங்க, அங்கேயும் ஜாதி பார்க்குறாங்க. உங்களுக்கு எதுவே வேணாண்டான்னு சொல்லி புத்த மதத்தை தழுவி விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் உலகம் போற்றும் தலைவராய் அவர் இருக்கிறார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், நிச்சயமாக இயேசுவின் போதனையை சொல்லியிருப்பார். இன்றைக்கு எல்லாரும் இயேசுவின் போதனை அறிந்திருப்பார்கள். அல்லேலூயா. நாம் தடையாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லி ஆமென் நம்முடைய நடக்கையினால் ஆதாயப்படுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மை பார்த்து பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்மை பார்த்து இவர்களைப் போல ஆமென் ஜெபிக்க வேண்டும், இவர்களைப் போல ஆமென் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், இவர்களைப் போல கர்த்தருக்குள் களி கூற வேண்டும் என்று சொல்லி ஆமென் பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென் சொல்லலாம். 4 பேர் தான் சொல்கிறீங்களே. அல்லேலூயா. ஆமென். ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கணும். ஆமென், நான் மட்டும் பரலோகம் போனால் போதும்னு நினைக்காதீங்க. ஆமென், அல்லேலூயா. சபையாய் நாம் போக வேண்டும். ஆமென், ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கூட அதை இழந்து விடக்கூடாது. அதற்காய் நாம் தேற்ற வேண்டும். ஆமென், உற்சாகப்படுத்த வேண்டும். ஆமென், ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்ட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்குறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை தான் ஆமென் பவுல் சொல்கிறார். இவர்களுக்கு இப்படி சொல்வதனால் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல நாம் நீங்கள் செய்து வருகிறபடியே என்று சொல்கிறார். ஆமென், அவர்கள் ஏற்கனவே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். பவுல் மீண்டும் அதை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் செய்து வருகிறபடியே தொடர்ந்து செய்யுங்கள், தொடர்ந்து ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நடந்து கொள்ளுங்கள். ஆமென். இடரல் செய்கிறவனுக்கு என்னவா ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆமென். யாருனால இந்த காரியம் வந்துச்சோ அவங்களுக்கு தான் அதிக தண்டனை. ஆமென். ஒரு இப்படியாக சொல்வார்கள், தப்பு செய்கிறவனோட தப்பு செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆமென் பிறருக்கு இடரலாய் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆமென். பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள் ஆமென். எத்தனை பேர் விரும்பினாலும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம பார்க்கிறோம், நம்ம எதுக்குரியவர்கள் அல்ல, இருளுக்குரியவர்கள் அல்ல, நாம் பகலுக்குரியவர்கள். ஆமென். நாம் வெளிச்சத்துக்குரியவர்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். 6வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். ஃபர்ஸ்ட் அல்லேலூயா. ஆமென். மற்றவர்களைப் போல இல்லாமல் ஆமென் தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். ஆமென். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து இன்றைக்கு ஆமென் தெளிவு இல்லாதனால தான், ஆமென் குழப்பத்திலே இருக்கிறனால தான், குருட்டாட்டத்தில் இருக்கிறனால தான், கண் சொருகி போய் இருக்கிறனால தான், சத்தியத்தை அறியாதனால தான் ஆமென் பாவத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம், பழைய வாழ்க்கையிலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். உலகத்திலே உலக ஆசபாசங்களை சிக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அந்த 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 இளைய குமாரன் திரும்பி வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்து வந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய புத்தி தெளிந்தது. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம இன்னும் ஆமென் என் புத்தி தெளியணும்னு சொல்லி ஆமென் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சத்தியம் தெரியாமல் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அழைத்த நோக்கம் தெரியாமல் இருக்கிறோம். ஆமென். மறுவாழ்வை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை மாத்திரமே அக்கறை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். தெளிவு இல்லை. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரியவர்கள். ஆமென். நாம் அசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்துக்குரியவர்கள் என்ற தெளிவு முதல்ல நமக்கு இருக்க வேண்டும். அதைன்னு சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. நான் உலகத்துக்கு அவரோடு கூட மரித்தவன். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். நான் அவரோடு கூட எழுந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நிச்சயம் நமக்கு உண்டாக வேண்டும். அப்படி தெளிவாக இருந்து என்ன பண்ணுமா? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பொதுவாக ஏன் ஷீல்டு போடுவாங்க? ஆமென். பொதுவாக எதுக்கு ஹெல்மெட் போட்டிருப்பாங்க? ஆமென். பாதுகாப்புக்காக. ஆமென். எதிராக வருகிற எய்கிற அம்பிலிருந்து நம்மை ப்ரொடெக்ட் பண்ணி கொள்வதற்காக. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய உயிரை மாய்க்க வேண்டும் என்று நம்மை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்த்து வருகிற எதிராளிகளிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக ஆமென் மார்க்கவசமும் தலை சீராவும் அணிந்து கொண்டு யுத்தத்திற்கு போவார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆமென் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த யுத்தத்தில் ஜெயிக்கும் பொழுது தான் ஆமென் அவரோடு கூட நம்ம போக முடியும். அப்பொழுது விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு என்னும் ஆமென் தலை சீராவையும் நாம் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்க பலன் இல்லாமல் இருக்கிறோம். ஆமென். அன்பு தணிந்தவர்களாக இருக்கிறோம். ஆமென். ரட்சிப்பை குறித்து ஹெல்மெட் போடலனா என்ன பரவாயில்லன்னு சொல்லி போகிறவர்களை போல ஆமென். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அப்படியாக அலட்சியமாக இருக்கிறோம். பார்த்து கொள்ளலாம், ஒன்றுமாகாது, ஒன்றும் நடக்காது என்று சொல்லி இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசம், அன்பு, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் நம்பிக்கையை நாம் தரித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நியமித்தது ரட்சிப்புக்காக தான், கோபாக்கினைக்காக அல்ல. ஆமென். நரகத்துக்காக அல்ல. நம்மை தண்டிப்பது அவருடைய விருப்பம் அல்ல. தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் அவருடைய விருப்பம். கெட்டு போய்விடக்கூடாது என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆமென் அந்த அவர் மூலமாய், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு ஆமென் ஒவ்வொரு நாளும் நாம் ஆமென் ஆயத்தமாகுவோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவ சமூகத்தில் ஆமென் வருவோம். விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். அன்புடையவர்களாக இருப்போம். ஆமென். கர்த்தர் நம்முடைய வருகையில்
ஆமென் நம்மை சேர்த்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகையினால ஆமென் நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஆமென் தேற்றுகிறவர்களாய், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதற்காக மரித்தார்? ஆமென். அவர் எனக்காக மரித்தார். ஆமென். அவர் எதற்காக அடிக்கப்பட்டார்? ஆமென். அவர் என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எதற்காக ஆமென் ஹல்லேலூயா இந்த பூமிக்கு வந்தார்? என்னை ரட்சிக்கும்படியாய் வந்தார். ஆமென். ஆதாமின் பாவத்திற்காக, ஆதாம் செய்த பாவத்திற்காக வந்திருந்தாலும் ஆமென் என்னுடைய பாவத்திற்காகவும் அவர் மரிக்கும்படியாக வந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ரட்சிப்பை தரும்படியாக வந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம ஆமென் ஹல்லேலூயா ஆமென் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவர்களாக இருக்கிறோம். ஆமென். எந்த அளவுக்கு ரட்சிப்பின் நம்பிக்கையை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய வருகைக்காக எந்த அளவுக்கு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிறரை தேற்றுகிறோமா? பிறரை துக்கப்படுத்துகிறோமா? பிறரை பக்தி விருத்தி உண்டாக்குறோமா? இல்லை பிறரை பின்னடைய செய்கிறோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை கேட்போம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா நம்மை அவரோடு இருக்கும்படிக்காக ஆமென் இம்மையில் மாத்திரமல்ல ஆமென் மறுமையிலும் அவரோடு கூட இருக்கும்படியாக தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினாரு. அதை விசுவாசிப்போம். ஆமென் ஹல்லேலூயா. ரட்சிப்பதற்காகவே நம்மை நியமித்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னை உம்முடைய தேவ திட்டத்தில் என்னை இணைத்து கொண்டீரே, உம்முடைய பெரிதான திட்டத்தில் என்னையும் நினைவு கூர்ந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் விசுவாசத்தை அன்பையும் மார்க்கவசமாக அணிந்து கொள்வேன். ரட்சிப்பின் நம்பிக்கையை தலைசீராவாய் ஆமென் ஹல்லேலூயா கொண்டிருப்பேன். ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹெல்மெட்டுக்கு கொடுக்குறோம், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? தலையில் அடிபட்டுச்சுன்னா மரித்து போயிடுவோமே என்று. அப்படி இருக்கும்பொழுது ரட்சிப்பை நாம் இழந்து போய்விட்டோம் என்று சொன்னால் ஆமென் கோபாக்கினை பங்கடைவோமே ஆமென் என்ற அறிவுள்ளவர்களாய், தெளிவுள்ளவர்களாய் அதை தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே வந்து இல்லை ஆண்டவரே, இம்மையிலும் ஆமென் விழித்திருக்கிற இந்த நாட்களிலும் நித்திரை அடைந்த பின்பும் சொல்லுங்க அவரோடு கூட ஆமென் என்னாலும் அவரோடு கூட இருப்பதற்கு ஒரு தகுதியுடைய வாழ்க்கை வாழ காலைவேளை நம்மை ஒப்பு கொடுக்கலாம், அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா, அற்புத நாதா உம் கரத்தில் அனைத்தும் உமக்கு சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் அனைத்தும் உமக்கு சொந்தம் என்று அன்பரே என்னையே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. ஒப்பு கொடுக்கலாமா? ஓ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்காய் வாழ்வதல்ல, பிறருக்காய் வாழ்வது, பிறருக்கு பிரயோஜனமாய் இருப்பது, பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் வண்ணமாய் வாழ்வது. தன்மைகளாவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஒப்பு கொடுத்து பாடுவோம். என் முழு தன்மைகள், என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அழைந்தேனே, என்னை தடுத்திடதாரும் இல்லை.
உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தே உன் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தே உன் பாதத்தில். அர்ப்பணித்து பாடுவோம் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, இந்த அனைத்தும் அவர் நமக்காய் மரித்தது ஒரு நாளும் வீண் போகக்கூடாது. நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்புக்கென்றே நியமித்தாரே. பாடுவோம். என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கலாமா உண்மையாய்? ஆமென். ஹல்லேலூயா. அவரோடு கூட இருக்கும்படிக்காக, நாம் அவரோடு கூட பிழைத்திருக்கும்படிக்காக அவர் மரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் மரித்தார். ஆமென். ஆதாமின் மீறுதலுக்காக மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருடைய மீறுதலுக்காகவும் அவர் மரித்தார். என் மீறுதல்களை மன்னியும் என்று சொன்னால் மன்னிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மோடு கூட இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா.